அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. நாம் இன்றைக்கு எடுத்திருக்கிற தியான பகுதி புனித லூக்கா எழுதிய நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 24 முதல் 26 முடிய. இயேசு மக்களிடம், ஒருவரை விட்டு வெளியேறுகின்ற தீய ஆவி வறண்ட இடங்களில் அலைந்து திரிந்து இளைப்பாற இடம் தேடும். இடம் கண்டுபிடிக்க முடியாமல், நான் விட்டு வந்த எனது வீட்டுக்கு திரும்பி போவேன் என சொல்லும். திரும்பி வந்து அவ்வீடு கூட்டி அழகுபடுத்தப்பட்டிருப்பதை காணும். மீண்டும் சென்று தன்னை விட பொல்லாத வேறு 7 ஆவிகளை அழைத்து வந்து அவருள் புகுந்து அங்கே குடியிருக்கும். அவருடைய பின்னைய நிலைமை முன்னைய நிலைமை விட கேடுள்ளதாக இருக்கும். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் ஒரு அழகான காரியத்தை நமக்கு எச்சரிக்கையாக சொல்லுகின்றார். ஒரு பிசாசு வீட்டில் குடியிருக்கு. இப்போ அந்த வீட்டை சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆலயத்துக்கு போகிறாங்க, ஆராதிக்கிறாங்க, இறைவார்த்தையை கேட்குறாங்க, மனம் மாற்றம் அடைகிறாங்க. அப்போ அந்த வீடாகிய இருதயம் சுத்தமாகிறது. எப்பொழுது இப்படி சுத்தம் செய்ய ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கு அங்கே தீய ஆவி இருக்க முடியாது. அது உடனே வெளியேறிடும். ஆஹா, இவங்க உஷாராயிட்டாங்க, வெளியேறிடும். தீய ஆவி வெளியேறின பிறகு இந்த சுத்தப்படுத்தப்பட்ட வீட்டில் இயேசு குடியிருக்கணும். ஆனால் இந்த ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த வீடு காலியாக இருக்குன்றாரு. அப்போ இயேசு குடியிருக்காத வீடு காலியாக இருக்குன்னா வேறு தீய சக்தி வர வாய்ப்பு இருக்குது இல்லையா? இப்போது இறைவார்த்தையை கேட்குறோம், மனமாற்றம் அடைகிறோம். இந்த மனமாற்றம் என்பது ஒரு நாளில் முடிந்து விடுவது அல்ல. அது ஒரு தொடர்ச்சியான செயல். ஏனென்றால் மனிதர்கள் தவறிப்போவதற்கு ஒவ்வொரு நாளும் வாய்ப்புகள், ஒவ்வொரு நிமிடமும் வாய்ப்புகள் உண்டு. அப்போ எப்பொழுதெல்லாம் நாம் தவறுகிறோமோ அப்பொழுதெல்லாம் தூய ஆவியின் துணை கொண்டு நாம் நம்மை சரி செய்து கொண்டு நம்மை புதுப்பித்து கொள்ள வேண்டும். இறை வார்த்தை, ஜெபம், ஆராதனை, கீழ்ப்படுதல் இவை தொடர வேண்டும். அப்பொழுதுதான் அங்கே அது காலியாக இருக்காது. பிசாசு திரும்பி வந்து குடியேற முடியாது. ஏனென்றால் பிசாசு குடியேற வேண்டுமென்றால் அங்கு தவறுகள் நடக்க வேண்டும். நமக்கு பாவம் செய்ய நிறைய வாய்ப்புகள் உண்டு. கோபம், வெறுப்பு, பொய், ஒழுக்கக்கேடு, சுயநீதி, என்னை பொறுத்தவரைக்கும் தப்பு இல்லைப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அது இப்படிப்பட்ட செயல்களால் நாம் தேவனை விட்டு விலகுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. இப்போ பாவம் செய்ய வாய்ப்பு வந்து நம்ம தவறுகள் செய்யும் பொழுது அது கடவுளை விட்டு நம்மை விலக்கும். அவர் நம்மை விட்டு விலகி இருப்பார். மனதில் உறுதி இல்லாவிட்டால் இந்த விளக்கம், அந்த கடவுளுடைய விலகி இருப்பது கொஞ்சம் கொஞ்சமாக தூரம் ஆகிடும். இன்றைக்கி 1 அடி தூரமாக போயிருப்பார் கடவுள், நாளைக்கு 2 அடி, அப்புறம் 10 அடி, அப்படி போயிடும். ஒரு ஸ்டேஜில் ஆண்டவர் நம்ம விட்டு வெகு தொலைவில் இருப்பார். இது பிசாசுக்கு வசதியாக போயிடும். எனவே எனக்கு அன்பார்ந்தவர்களே, பாவம் செய்ய வாய்ப்பு இருப்பதனாலேயும், பாவம் செய்யும்போது நம்ம தேவனோடு விலகி இருப்பதனாலேயும் இவைகளிலிருந்து நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். அப்படி காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் இயேசு அங்கே குடியிருக்க வேண்டும். அப்போ இயேசு குடியிருக்க வேண்டும் என்றால் இயேசுவுடன் ஒரு உறவை நாம் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த இயேசுவோடு தனிப்பட்ட உறவில் இருக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். இறை வார்த்தையை வாசிப்பதிலும், அதை தியானிப்பதிலும், அது வார்த்தைகளை நம் வாழ்வாக்குவதிலும், ஆண்டவரை ஆராதிப்பதிலும், அவருக்கு ஏற்புடையவர்களாக வாழ்வதிலும் நம் மனதை செலுத்தி அது நாம் நிலைத்திருக்கிற பொழுது இயேசு அங்கே குடியிருப்பார். எப்பொழுது இயேசு அங்கே குடியிருக்கிறாரோ அங்கே தீய சக்திகள் அண்ட முடியாது. தீய சக்திகள் பார்த்து விலகி ஓடிவிடும். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய வார்த்தையால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். அவரது அன்பினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். அவர் மீது உள்ள நம்பிக்கையினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். அப்படி நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது இயேசு நம்மில் குடியிருப்பார். இயேசு குடியிருந்தால் பிசாசு விலகி ஓடிவிடும். செய்வோமா? ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள பரலோக தந்தை, இந்த காலை வேளையில் எங்கள் வீட்டை எப்படி நாங்கள் காலியாக இல்லாமல் இயேசுவோடு நிலைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த பாடத்திற்காக நன்றி ஆண்டவரே. எந்த தீய சக்திகளும் எங்களை அண்டாமலும் எங்களுக்கு குடியிருக்க முடியாமல் விலகி இருக்கும்படி எங்களை காத்துக்கொள்ளும்.
நன்மைகளாக நிரப்பும், பெரிய காரியங்களை செய்யும். மீட்பெற இயேசுவினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்புடன் விக்டர் பாக்கியம்.